வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு அருமையான உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க. நல்ல மொறு மொறுன்னு ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி சொல்கிற மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த உருளைக்கிழங்கு வறுவல் பார்த்திங்கன்னா நல்லா தயிர் சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதத்துக்கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இதே மெத்தடில் நீங்கள் வாழைக்காயை வச்சும் செய்யலாம். அதுவுமே டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க. இப்போ வாங்க இந்த உருளைக்கிழங்கு வறுவல் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிட்டு இருக்கும். இன்றைக்கி உருளைக்கிழங்கு வறுவல் செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 250 கிராம் உருளைக்கிழங்கு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். தோலை சீவிட்டு இது போல் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்குங்க. நம்ம இந்த உருளைக்கிழங்கு வறுவலில் பார்த்திங்கன்னா தண்ணி சேர்த்து வறுவல் செய்ய போகிறது கிடையாது. அதனால் கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்லா மொறுன்னு வெந்து வரும் நமக்கு. இப்போ உருளைக்கிழங்கு வறுவல் செய்யறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. நம்ம எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து தான் செய்யணும். அப்போ தான் உருளைக்கிழங்கு ஃப்ரை ஆகும்போது நல்லா மொறுன்னு கிடைக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து, ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்குங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த உருளைக்கிழங்கை தண்ணிலாம் வடிச்சிட்டு சேர்த்துக்குங்க. உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா லைட் ப்ரௌனாக வர வரைக்கும் இந்த எண்ணெயிலே வதக்கணும் நம்ம. இப்போ உருளைக்கிழங்கு தேவையான உப்பும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. அப்பப்போ நல்லா இந்த எண்ணெயில் பொரிஞ்சு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கோல்டன் கலராக வரும். அது வரைக்கும் வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் சேர்த்து செய்யும் போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும். இப்போ இது நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கு வதங்கி லைட்டாக ப்ரௌன் கலராக மாறி வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் தான் நம்ம மசாலா பொருட்கள்லாம் சேர்க்கணும். இதில் காரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்தாச்சு, அதனால் உப்பு சேர்க்க வேண்டியல. ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், பொடுசாக கட் பண்ணிக்கோங்க. அது இது கூட சேர்த்துட்டு ஒரு 15 பூண்டு பல் இடிச்சிட்டு சேர்த்துக்குங்க. பூண்டு பல் அதிகமாக சேர்த்து செய்யும் போது உருளைக்கிழங்கு டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். உங்களுக்கு தேவையான அளவு அதில் சேர்த்துக்குங்க. இப்போ எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு தாப்பில் கலந்து விட்டுருங்க. நல்லா இந்த எண்ணெயிலேயே வெந்து வரணும். நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு அடுப்பு தீயை குறைச்சி வச்சு அப்படியே போட்டுருங்க. அப்பப்போ மட்டும் கலந்து கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னாக்கா நல்லா வெந்து வந்துடும். இப்போ ஒரு மூடி போட்டு இதை வேக வச்சுக்குவோம். இடையில வந்து கலந்து கொடுத்து வேக வச்சு எடுத்துக்குங்க. இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கு பாருங்கள் நல்லா அருமையாக வெந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதில் கடைசியாக இறக்க போகிறப்ப கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி இறக்கிட்டிங்க அப்படின்னாக்கா நல்லா கமகமன் வாசனையோட மொறுன்னு சூப்பராக அருமையாக இருக்குங்க. சாப்பாட்டுக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடும்போது ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நீங்களும் நான் இன்றைக்கி சொன்னது போல் அதே மெத்தடில் இந்த உருளைக்கிழங்கு வறுவலை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.